41 பேர் இறந்தாங்கல்ல. நம்மளுடைய கட்சியினுடைய கொடி அரை கம்பத்துல பறக்கும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்லை நான் பார்க்க விட்டேனா? இல்லை. குறைஞ்சபட்ச நாகரிகம் சார் அது. குறைஞ்சபட்ச மனிதாபிமானம் சார் அது. உங்களை பார்க்க வந்து உங்க கூட்டத்துல உங்க முன்னாடியே செத்தவன் சார் அவன். செத்தது வேணா விஜய்க்கு தெரியாம இருக்கலாம். ஆஸ்பத்திரிக்கு வரும்போதே சடலமாகத்தான் கொண்டு வரப்பட்டார்கள்னு மருத்துவ இயக்குனர் சொல்ற பிறகுதான் நமக்கு தெரியும். அதர்வைஸ் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் அவனு துடிச்சுக்கிட்டு போறான். கூட ஒருத்தர் கூட போறாங்க. அனாதை பிணங்களாக அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கிற காரணத்தோட சொல்றேன். இதை கத்தியில குத்துனாங்க, தோள்பட்டையில, முதுகுல, நெஞ்சில 15 பேர்கிட்ட குத்திட்டாங்க, கழுத்தை நெரிச்சு கொண்டாங்கலாம் பேட்டிகள் எத்தனை வந்துச்சு. ஒவ்வொரு நபர்கள் உடனேயும் நண்பர்கள் உறவுகள்னு ஒருத்தர் கூட போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா எப்படியாவது காப்பாத்திரணும், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும்னு. சார் எங்க அண்ணன் நெஞ்சில ரத்தம் அடைஞ்சிச்சு சார், தோள்பட்டையெல்லாம் ஃபுல்லா கிழிச்சிருந்தாங்க சார், யாராவது ஒரு பேட்டி பார்த்தோமா சார்? அப்ப இந்த வதந்திகள் எதுக்கு? விஷுவலே அப்படி இல்லையே. விஜய் சொன்னாரு எங்கேயுமே நடக்காதது கரூர்ல நடந்துடுச்சு ஏன்னு மக்களுக்கு தெரியும். அந்த கடவுளையே மக்கள் ரூபத்துல வந்து பேசுறாங்க. இதெல்லாம் அப்போ சதி இருக்குன்னு சொல்ல வந்தீங்கல்ல, ரைட். ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆமா இல்ல, எந்த ஊர்ல இப்படி நடக்கல, சாதாரண பொதுஜனம் அப்படிதான் நினைச்சாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.